சமூக நீதியின் காவலர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் மதுரையில் சீரும் சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அண்ணன் திரு டிஆர்பி ராஜா அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் ஏனைய அமைச்சர் பெருமக்களே, அரசு அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, இது நாம் அனைவரும் அறிந்ததே. இன்று இந்த மேடையில் இருந்து பார்க்கும் பொழுது எனக்கு சொல்ல தோன்றுகிறது என்னவென்றால், செந்தமிழ் நாடென்னும் போதினிலே பெரும் முதலீடுகள் வந்து பாய்கிறது இந்த நாட்டிலே என்று. அது உண்மைதான், வெறும் புகழ்ச்சி அல்ல. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் இன்று முதலீட்டாளர்கள் சந்திப்பு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தென் தமிழகத்தின் முக்கிய நகரமாக விளங்கக்கூடிய மதுரை வரலாற்று காலத்திலேயே தொழில் கேந்திரமாக விளங்கி பெருமை அடைந்தது. அதன் தொடர்ச்சியில் மதுரையை சிறந்த தொழில் நகரமாக மாற்றுவதற்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் புதிய உத்வேகத்தையும் சீரிய மாற்றத்தையும் தரும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. மதுரை என்றாலே நினைவிற்கு வருவது மீனாட்சி அம்மன் திருக்கோயில், திருமலை நாயக்கர் மஹால், மல்லிகை மற்றும் மரிக்கொழுந்தின் வாசம்தான். இவை இந்த தூங்கா நகரத்தின் அடையாளங்கள். இந்த அடையாளங்களை மேலும் பெருமைப்படுத்தும் வண்ணமாக புது அடையாளம் தந்து மதுரையை ரீபிராண்ட் செய்ய போவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ். தமிழகத்தின் கேட்வே டு த சவுத் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மதுரையை ஒரு தொழில் நகரமாக உருவாக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கம் பல முயற்சிகளை எடுத்துள்ளது. அந்த முயற்சிகளின் விளைவாக ஏற்பட்டதுதான் மேலூரில் வரவிருக்கும் சிப்காட் தொழிற்பூங்கா, மாட்டுத்தாவணியில் அடுத்த ஆண்டு இறுதியில் திறப்பு விழா காணவிருக்கும் டைடல் பார்க். இன்று மதுரையில் இளைஞர்கள் 25,000 பேர் ஐடி துறையில் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். வரும் காலத்தில் இந்த எண்ணிக்கை டபுள் அல்லது ட்ரிபிள் கூட ஆகுவதற்கு வாய்ப்புள்ளது. தற்காலத்தில் சில பெரு வளர்ச்சியை அடைந்த மாநகரங்கள் சில நெருக்கடிகளை சந்திக்கின்றன. அங்கு நிலத்தின் விலை மிகுதியாக இருப்பதோடு காஸ்ட் ஆஃப் லிவிங், த டெண்டன்சி டு சேவ் இதெல்லாம் குறைந்து வருகிறது. எனவே அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸ் தொழில் செய்வதற்கு மதுரை அனைத்து விதமான உள்கட்டமைப்பு பெற்றிருக்கின்றது. இங்கிருந்து தூத்துக்குடி துறைமுகம் 1.5 மணி நேரம் பயணம்தான். ரயில் தொடர்போ மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. மதுரையை சுற்றி 4 வழி சாலைகள் தொழில் செய்வதற்கு வசதியாக இருக்கின்றன. மதுரை விமான நிலையம் 12,500 அடி அகலப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடக்க உள்ளன. 90% பணிகள் முடிந்து மிக விரைவில் விமான நிலைய விரிவாக்கம் நடக்க உள்ளது. இந்த காரணங்களால் மதுரையில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்பட உள்ளன. புது நிறுவனங்கள் தொழில் தொடங்கி வேலை வாய்ப்பினை உருவாக்க முக்கிய காரணியாக இந்த உள்கட்டமைப்பு இருக்கின்றது. சிறப்பான உயர்கல்வி நிறுவனங்கள் இருப்பதும் முக்கிய அம்சம். மதுரையை சொந்த ஊராக கொண்டு படித்த இளைஞர்கள் பட்டம் பெற்ற பின் வேலை வாய்ப்பிற்காக மற்ற ஊர்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இன்று இருக்கின்றது. இதனால் பிரெயின் ட்ரெயின் ஏற்படுகிறது. இதை தடுக்கும் வகையில் இங்கேயே நிறுவனங்கள் வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தினால் மதுரை மற்றும் அதனது சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிராமங்களும் மற்ற மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய உள்ளது. மதுரை வெறும் வரலாற்று நகரமாக மட்டுமல்லாமல் அடுத்த தொழில் புரட்சியில் முக்கிய பங்கு வகிப்பதற்கு எல்லா விதமான சாத்திய கூறுகளும் உள்ளன. முதல்வருடைய பார்வை மதுரை பக்கம் பட வேண்டும் என்று சிஏஏ போன்ற அமைப்புகள் மூலமாக பல சந்தர்ப்பங்களில் வற்புறுத்தியும் வலியுறுத்தியும் வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த அரசாங்கம் ஏனைய முயற்சிகள் எல்லாம் எடுத்து வருகின்றது. மிகவும் பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமாகும். இன்று இந்தியாவில் உள்ள பல நிறுவனங்களும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களும்
புதிய தொழில்களை தொடங்குவதற்கு மதுரையை தேர்வு செய்து முதலீடு செய்வதற்கு முதல்வர் அவர்கள் முன்னெடுத்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் மூலம் நல்ல வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்பாக CAA சார்பாக மதுரையிலும் சென்னையிலும் ஸ்பீட் என்றால் சதர்ன் ப்ராஸ்பெரிட்டி த்ரூ என்ஹான்ஸ்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், தென் மாவட்டங்களின் வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் வரக்கூடிய நாட்களில் இங்கே விவசாயம் சாராத வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று 15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஸ்பீட் மாநாடு நடைபெற்றது. ஓய்வு பெற்ற நீதிபதி கலைஞர் அவர்கள் ஆட்சியில் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ரத்னவேல் பாண்டியன் அவர்களின் தலைமையில் வெளியிட்ட ஒரு ஆய்வறிக்கையில் சமூக பிரச்சனைகள், அசம்பாவிதங்கள் இந்த தென் மாவட்டங்களில் நடைபெறுவதற்கு முக்கிய காரணம் வேலையின்மையே என்று கூறப்பட்டது. இங்கு இருக்கக்கூடிய படித்த மாணவர்களுக்கு போதிய வேலை வாய்ப்புகள் இல்லாததன் காரணத்தினால் வறுமையின் பிடியில் இருப்பதாக அந்த ரிப்போர்ட் அன்று கூறியது. இன்று அந்த நிலை மிகவும் சீராக மாறியுள்ளது. நமக்கெல்லாம் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு எப்படி தென் மாவட்டங்களில் ஒரு சீரான வளர்ச்சி உண்டாக்குவது என்பதை யோசித்து இங்கு நிறைய தொழிற்சாலைகள் மற்றும் கிராமப்புற வேலை வாய்ப்புகளை உருவாக்க அரசு சீரிய முயற்சியை எடுத்து வருகின்றது. அதன்படி பல நிறுவனங்கள் மற்றும் தனி நபர்கள் முயற்சிகள் எடுத்திருந்தாலும் அரசாங்கத்தின் ஈடுபாடு இருந்தால்தான் மதுரையில் முழுமை பெற்ற வளர்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் தரப்படும். அதன்படி முதல்வர் அவர்களே இங்கு வந்து இந்த கான்க்ளேவை தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மதுரை மக்களின் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வரக்கூடிய நாட்களில் மதுரையினுடைய வளர்ச்சிக்கு எல்லா விதமான ஆதரவும் அவர்கள் தருவார்கள் என்று நம்புகின்றோம். வரலாற்று புரட்சியுடன் தொழில் வளர்ச்சி அடைந்த மாநகரமாக மதுரையும் தென் மாவட்டங்களும் விளங்குவது நனவாக போகின்றது. மாமதுரை போற்றுவோம், மாமதுரை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.